தற்போது நம்மோடு தொலைபேசி வாயிலாக இசையமைப்பாளர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் இணைந்திருக்கின்றார். சார் வணக்கம். இந்த கடினமான நேரத்தில் இளையராஜா அவர்களுடைய குடும்பத்திற்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய செய்தி என்ன சொல்றதுமா? நான் நல்ல புள்ள, அருமையான புள்ள, அதுவும் இளையராஜாவுக்கு ரொம்ப செல்ல புள்ள. அந்த புள்ள நல்ல பாடுவா, நல்ல பவதாரணி, ரொம்ப அழகா பாடுவா, அருமையான பிள்ளை. கடவுள் ஏன் இப்படி சோதிச்சான்னு எனக்கு ஒன்றும் புரியல. இளையராஜாவை ஏன் இப்படி மனசை கஷ்டப்படுத்தணும்? அவர் எவ்வளோ பேருடைய மனசெல்லாம் சந்தோஷப்படுத்துறாரு. எத்தனை பாடல்களை போட்டு எத்தனை கோடான கோடி மக்களுடைய மனசை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு. அவருக்கு ஏன் கடவுள் இந்த துன்பத்தை கொடுக்கணும்? அது பாடுற பிள்ளை, சாதாரண பிள்ளை அந்த கூட பரவாயில்ல. நல்ல பாடுற பிள்ளை, பவதாரணி, அருமையான பிள்ளை, மென்மையான பிள்ளை, நேர்மையான பிள்ளை. ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு புரியல. ஆனா கடவுள் இளையராஜாவுக்கு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கணும் இந்த நேரத்துல தான் நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இளையராஜா எல்லாருக்கும் அமைதியை கொடுக்குற ஒரு நல்ல மனுஷன். அவருக்கு இது வரக்கூடாதுன்னு கடவுளை வேண்டி அவர் அந்த பிள்ளையோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை நான் வேண்டிக்கிறேன். அந்த பிள்ளைக்கு நம்ம எல்லாரும், நம்ம பேசுற எல்லாருடைய ஆசீர்வாதத்துல அந்த புள்ள ஆத்மா சாந்தி அடையணும், அந்த புள்ள சாந்தி அடையணும், அந்த புள்ள ஆத்மா சாந்தி அடையணும். பேசத்துக்கு முடியல, என்னால மன்னிச்சுக்கணும். ஏன்னா இளையராஜா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சகோதரன். எனக்கு ஏன் அப்படி இந்த பிள்ளைக்கு வந்து பிறகு முடியலம்மா, சாரிம்மா, என்னால முடியலம்மா, மன்னிச்சுக்கணும்மா. நன்றி நன்றி திரு சங்கர் கணேஷ். நிச்சயமா உங்க உணர்வுகளை புரிந்து கொள்ள முடிகிறது. யாருக்குமே பேச வார்த்தைகள் இல்லாம தான் நம்ம அனைவருமே இருக்கிறோம் இந்த நேரத்துல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.